Hi, hello friends. Welcome to Village Tech Plus. நான் உங்கள் விவேக். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்க புதுசா ஒரு மாடல் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அன்பாக்சிங்கும் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நாம இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளால ஃபோன் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுங்க. அதனாலயே நமக்கு ஏத்த மாதிரியே நிறைய ஃபோன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு புது மாடலா தான் நம்ம vivo y அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த மாடல் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுல ஓவரலா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறது நம்ம மேலோட்டமா பார்த்துடலாம். அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாக்கா இதுல 50 மெகா பிக்சல் மெயின் ரியர் கேமரால கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பேக்கப் எல்லா மாடல்லையும் கொடுத்துருக்க மாதிரியே இதுலயும் கொடுத்துருக்காங்க. 8mm ட்ரெண்டி ஸ்லிம் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் அல்ட்ரா கிளியர் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத இந்த பாக்ஸ்ல அன்பாக்சிங் பண்ணி அதோட ரிவ்யூவும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். உள்ள ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. விவோ லோகோ போட்டுருக்குறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணுறோம். உள்ள பாக்ஸில் ஃபோன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன கலர் கொடுத்துருக்குறாங்கன்னு. கலரே சூப்பராக இருக்குது. இது ஒரு புதுசாக தாங்க கொடுத்துருக்குறாங்க. அழகான கலரும் இருக்குது. கேமரா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. வாங்க வேறு என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதில் ஐஎம்இ நம்பர்ஸ் வழக்கம் போல் என்னங்க இருக்க போகுது, ஒரு சார்ஜரு, அதுக்குள்ளே கேபிள் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் ஹெட்செட் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 3.5mm ஜாக்கில் தான் இருக்குது. அப்புறம் வந்து சிம் கார்டு எஜெக்ஷன் டூல் ஒன்று இருக்குது. ஃபோனை ஆன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபோன் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் ஆன் பண்ணும்போதே அழகாக தான் இருக்குது. பாருங்கள், அழகான கலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. கேமரா வந்து பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 3 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. உள்ளே போய் ஆன் பண்ணி பார்த்துடலாம். அதோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது, டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, உள்ள ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த மாடலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தாச்சு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோன் நல்லா இருக்குங்க. இதோட கலரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிரர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஷைனிங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சுவல் கேமரா, செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பேக் சைடில் பார்க்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், 3 கேமராவோட பாக்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. மீது இன்னும் 2 கேமரா சின்னதாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. 2 கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் பொக்கே கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மெகா பிக்சல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா மேக்ரோ கேமராவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அழகாக தாங்க இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப் அண்ட் டவுன் வேல்யூம் கீ கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் தாங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக தான் வந்துருக்குது. இதோட சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னாக்கா அப்பரில் கொடுத்துருக்குறாங்க. மேலேயே கொடுத்துருக்குறாங்க. சிம் ஸ்லாட் டூயல் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். அதில் அதோட வேறு என்னன்னாக்கா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒன்றுமே கொடுக்கல. கீழே தாங்க எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கீழே என்னன்னு பார்த்தாங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லாமல் சி டைப் சார்ஜர் அந்த பின் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மைக் ஒன்று இருக்குது. 3.5mm ஜாக் ஒன்று, ஆடியோ ஜாக் ஒன்று இருக்குதுங்க. வேறு என்ன இருக்குங்கிறத நம்ம ஃபோனை செட்டிங்கில் உள்ள போய் பார்த்துடலாம். வாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தோன்னாக்க 6.58 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேறு என்ன இருக்குங்கிறத செட்டிங்கில் போயிட்டு நம்ம அபவுட் ஃபோனில் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் நமக்கு என்னென்ன இருக்குன்ட்டுன்னு. உள்ளே தான் போயிட்டு இருக்கோம். அபவுட் ஃபோன் FUNTOUCH OS கலரில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்க 2.0 GHz ஆக்டோகோரில் MIDDAY G80 கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னாக்க 8GB ரேம். அது மட்டும் இல்லைங்க, ப்ளஸ் 4GB எக்ஸ்டெண்டட் ரேம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அதோட ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நாம் இதில் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. இன்னும் என்னன்னாக்கா பேட்டரியோட கெப்பாசிட்டி தாங்க பார்க்கணும். பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. அதோடு இல்லைங்க 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்தாச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க இதில். இதுக்கப்புறம் என்னங்கிறத இதோட
கேமரா கிளாரிட்டி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கேமரா கிளாரிட்டி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே கைஸ், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்தது விவோ மாடலோட y33s அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துருந்தோம். மேலும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.